வணக்கங்க. தயவு செஞ்சு ஸ்விப் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு இளம் பெண்களுக்கும் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு அற்புதமான ஒரு புனிதமான இந்த உலகத்தில் ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாத வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அன்பு அப்படின்னா அது லவ், காதல் அப்படிங்கிற ஒரு விஷயந்தாங்க. பட் அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த இடத்துல எந்த நேரத்தில் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒன்று சொல்கிறேன். என்னோடய ஆஃபீஸில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு வந்தாங்க. மேம், என்னோடய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சிட்ருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் 3 தடவை 4 தடவை சூசைட் அட்டம் பண்ணிட்டேன் மேம். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலை, நான் சாகணும், எனக்கு இந்த உலகமே வேணாம், நான் வெறுத்துட்டேன், என்னோடய குழந்தைங்களை விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் ஒரே ஒரு வார்த்தை, வாழ்க்கையில் மரணம் என்பது ஒரு முடிவே இல்லைம்மா, எல்லா பிரச்சனைகளுக்கும் மரணம் தான் முடிவுனா அந்த உலகத்தில் மனிதர்களே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, நான் லவ் பண்ணி அவரை ரொம்ப ஆசாசியாக விரும்பி நான் கட்டிக்கிட்டேன் மேம். ஆனால் இன்றைக்கி அவர் என்னை சந்தேகப்படுறது, என்னை நிறைய டார்ச்சர் கொடுக்குறாரு, ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கார், ஒரு சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு வார்த்தை கேட்டேன். அவர் நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க எப்படி சொல்கிறது சம்பாதிச்சாங்களான்னு கேட்டேன். இல்லை, அப்போல்லாம் அவங்க வேலைக்கு போவாங்க, அப்பப்போ வேலைக்கு போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் ஒரு வார்த்தை கேட்டேன், ஏன் நீங்கள் லவ் பண்ணும்போது அதோடைய கஷ்டம் என்ன, அந்த ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அந்த லைஃப்பை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கான தகுதி நம்மகிட்ட இருக்குதா, அந்த வாழ்க்கையை நம்மளால் எதிர்கொள்ள முடியுமான்னு நீங்கள் எது மாதிரி பேசிக்கிட்டீங்களா, அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா முதல்லன்னு கேட்டேன். இல்லை மேம், நான் லவ் பண்ணும்போது அவருடைய அன்பு பாசம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது, மற்ற எதுவுமே எனக்கு தெரியலேன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் லவ் பண்ணுங்கள். பட் உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும், என்னோடய லைஃப் பார்ட்னர் எந்த நிலையில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனசு எனக்கு இருக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் அந்த ஒரு சிந்தனையும் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு லவ் பண்ணுங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் லவ் பண்ணுங்கள். லைஃப் உங்களுக்கு நிறைய சக்ஸஸை கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு நல்ல விஷயத்தை வாழ்க்கையில் சாதிச்சுட்டு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க. ஏன்னா வாழ்க்கையை மிகப்பெரிய கஷ்டத்தையும் தரும், மிகப்பெரிய சந்தோஷத்தையும் தரும். திங்க் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். தேங்க்யூங்க. லவ் யூ.